யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் 24:6, ஜெனசிஸ் சாப்டர் 24 verse 6. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தை ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலுடைய வேலைக்காரனாயிருக்கிற உண்மையுள்ள ஜெபிக்கிற அடையாளத்தோடு காரியத்தை உறுதிப்படுத்துகிற தேவ சித்தத்தை நிலைநாட்டக்கூடிய கிருபை பெற்ற மனுஷனாய் இருக்கிற எலியேசருக்கு சொல்கிறான், என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சரி, ஒரு வார்த்தைகள் சில நேரங்கள்ல பாருங்கள், கடவுளுடைய மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். ஏன் குமாரனை அழைச்சிட்டு போனா என்ன பிரச்சனை? தேவ சித்தத்தை தானே பார்க்க போறாங்க, குமாரனை அழைச்சிட்டு போனா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பாருங்கள், அழகாய் சித்தத்தை திட்டத்தை அறிந்து கொள்கிறதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு சத்ரு இடையில எந்த விதத்தில் நுழைக்கூடாது என்பதிலே கருத்துள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறார் ஆபிரகாம். என் குமாரனை அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டாம், நீ போ, நீ ஜெபத்தோடு போ, நீ பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதுபோல எலியேசரின் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். மணவாளனாய் இருக்கிற ஈசாக்குக்கு நல்ல ஒரு சரியான மணவாட்டியை அழைத்து கொண்டு வந்தான். எலியேசரை கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு தூதனாய் வைத்தார். அப்படி மணவாளனையும் மணவாட்டி இணைக்கிற ஒரு தூதனாய் கர்த்தர் எலியேசரை வைத்தார். சரி, இப்போ இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை என்ன? சில காரியங்களை நம்ம செய்யலாம், செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். சில காரியங்களை நம்ம செய்யலாம், செய்யாமல் இருப்பது நல்லது. அப்போ செய்யறதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை செய்யாமல் இருக்கலாம் என்றால் கர்த்தர்ட்ட ஒரு செகண்ட், நான் இதை செய்யலாமா வேணாமா, நான் இதை செய்யலாமா வேணாமா, கர்த்தாவே சொல்லும், நான் செய்யலாமா வேணாமா. நல்லா இருக்கா? கர்த்தாவே சொல்லும், நான் செய்யலாமா வேணாமா. செய்யலாம், அழைத்து கொண்டு போறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சரியான ஒரு வழிநடத்துதலை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பாருங்க, கர்த்தாவே நான் இதை செய்யலாமா வேணாமா. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க செய்யும் போதும், வாட் யூ ஹேவ் டு டெல் டு தி லார்ட், வாட் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு தி லார்ட், லார்ட் டெல் மீ, கேன் ஐ டூ இட் ஆர் நாட். இதை நான் செய்யலாமா வேண்டாமா சொல்லும் கர்த்தாவே. நீங்க அப்படி சொல்லிட்டே இருங்களேன், ஒவ்வொரு விஷயத்துல ஹோலி ஸ்பிரிட் உங்களோட கூட இருக்கிறத பாப்பீங்க. சிறிய காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், வீட்டின் காரியமா இருக்கட்டும், வேலையின் காரியமா இருக்கட்டும், தொழிலின் காரியமா இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீங்கள் உணர்வீர்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை உணர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். பயப்படாதீங்க. கர்த்தாவே இதை நான் செய்யலாமா வேண்டாமா எனக்கு சொல்லும். இன்னைக்கு நைட் ஃபுல்லா சொல்லிட்டே இருங்க. நைட் படுக்கும்போது சொல்வீங்க, இன்னைக்கு டோட்டலா என் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்திருக்காரு, சில விஷயங்கள் அவரே தடுத்திருக்கிறாரு, சில விஷயங்கள் அவரே வழி திறந்திருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். சோ இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் ஆளுகை செய்கிறார், ஆளுகை செய்து நடத்துவார். ஜெயத்தோடு முடிப்பீங்க, கலங்காதீங்க. அன்பானவர்கள் இழந்து போய் யாராவது வேதனையோட இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மருத்துவமனையில வியாதி இருக்கிறவர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், சுகமுண்டாகட்டும், சுகமுண்டாகட்டும். குழந்தைகளின் மேல் ரத்தம் தெளிக்கிறார், அற்புதம் நடக்குது. ஆமென், ஆமென். God bless you. God bless you.